முன்னாள் எதிரி பற்றி ஒன்றும் சொல்லலையான்னு கேள்வி கேட்டேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பற்றி ஏன்னா இருந்தாலும் ரொம்ப ஃப்ராராக இருப்பார். யார் பிஎல் எத்ராஜ் ஒன்றும் சொல்லியாண்ணா. அவர் மேலே 3 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க, 2-3 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த சாட்சிகள்லாம் நம்ப தகுந்தது இல்லைன்ட்டா சார். தெரிய வருமா? நம்ப தகுந்த சாட்சிகளாக இல்லை. அப்போ தமிழ்நாடே பற்றி எரிஞ்சிருக்கும் அது அன்னைக்கு கன்விஷன் ஆயிருந்தா. சார், பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணன் அவங்க 2 பேருக்காகவும் பிஎல் எத்திராஜ் ஆஜராகி வாதிட்டு இருக்காரு. அந்த வழக்கு விபரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அவர் அதே மாதிரி MK தியாகராஜர் அதுக்காக அவர் தங்க பிளேட்டே கொடுத்துருக்காரு தியாகராஜர். அது பிரிவு கவுன்சில் போய் திரும்பி இங்கே விடுதலை ஆகுது. அதுக்குள்ள 2 வருஷம் அதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார் MK தியாகராஜர். NS கிருஷ்ணன் சமாளிச்சிட்டாரு, இவர் சமாளிக்கலை. அவருக்கு தங்க பிளேட் கொடுத்தாராம் வேறு MK தியாகராஜர். என் ஞாபகமாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு தங்க பிளேட்டு. அது கூட எல்லாம் விற்றுட்டாங்க. விற்று அந்த காலேஜுக்கு போயிடுச்சு, கொடுத்துட்டு போயிட்டான். சார், 1957 செப்டம்பர் 16 பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் முத்துராமலிங்க தேவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அவர் அந்த வழக்கில் தேவர் தான் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணையில் நடைபெற்று வந்த காலகட்டத்தில் அரசு தரப்பு, அதாவது போலீஸ் தரப்புக்கு பிஎல் எத்திராஜ் தான் சிறப்பு வழக்கறிஞராக ஆஜராகி இருக்கிறாரு. அவர் தான் இதற்காக சென்னையிலிருந்து புதுக்கோட்டைக்கு போய் அந்த வழக்கை நடத்தினதா வரலாற்று ஆவணங்கள்லாம் சொல்லுது. அதில் எத்திராஜனுடைய வாதம் தான் அந்த வழக்கிலிருந்து முத்துராமலிங்க தேவரை விடுதலை பண்றதுக்கு காரணமாக இருந்ததா சொல்றாங்க. அவர் என்ன மாதிரியான வாதங்களை முன் வச்சாரு, தேவர் விடுதலை ஆகிறதுக்கு இவிஎல் எத்திராஜனுடைய வாதம் எப்படிப்பட்ட வாதமா இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இவரை லேட் 50s பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா, ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா போடுறாங்க விஎல் எத்திராஜ். எந்த கேஸ்ல? தேவர், முத்துராமலிங்க தேவர் கேஸ்ல ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா போடுறாங்க. இவர் வராரு இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து. நான் அது வெளியே சொல்ல முடியாது யாரெல்லாம் அந்த அதிகாரிகள்லாம் இருந்தாங்கன்னு. அந்த அதிகாரிகள் அவர் போய் கேஸ் நடத்தினாராம். கடைசி நாள் அன்றைக்கி இவங்க போய் பார்த்துருக்காங்க அவரை. என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு வாங்கன்ட்டாராம். சரி, கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. பேசவே மாட்டார், அனாவசியமாக பேசுகிறதே கிடையாது, அனாவசியமாக பேசவே மாட்டாராம். ஆனால் கோர்ட்டுக்கு வந்த உடனே அனந்த நாராயணன் எங்களுக்கு டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் ஆனார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆனார் ICS ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர். அவர் அங்கே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க அவரை. அவர் கடைசியாக கேட்டார், முன்னாள் எதிரி பற்றி ஒன்றும் சொல்லலையான்னு கேள்வி கேட்டார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பற்றி ஏன்னா இருந்தாலும் ரொம்ப ஃப்ராராக இருப்பார். யார் பிஎல் எத்ராஜ் ஒன்றும் சொல்லியாண்ணா. அவர் மேலே 3 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க, 2-3 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த சாட்சிகள்லாம் நம்ப தகுந்ததாக இல்லைன்ட்டான் சார். தெரிய வருமா? நம்ப தகுந்த சாட்சிகளாக இல்லை. அப்போ தமிழ்நாடே பற்றி எரிஞ்சிருக்கும் அது அன்றைக்கி கன்விஷன் ஆயிருந்தா. அவர் மேலே ஒன்றும் இல்லைன்ட்டார். அது போலீஸ்காரங்களுக்கு அவர் மேலே பல வருத்தங்கள். அதில் இந்த மாதிரி ஒரு கடைசி நிமிஷத்தில் காலை வாரிட்டாருன்னு அது இருந்துட்டு போது அவர் ஃபீல் பண்ணது அதுதான். அனந்த நாராயணன் கேட்டு அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேஸ் இல்லைன்ட்டார், அந்த சாட்சியெல்லாம் நம்ம தேவையில்லைன்ட்டாருன்னு விடுதலை பண்ணுறாங்க தேவரை அந்த இமானுவேல் கேஸில். அது ஒரு பெரிய முதுகுளத்தூரில் பெரிய பிரச்சனையான இடம். பரமக்குடி முதுகுளத்தூர் ஏரியாவில் கலவரங்களே இருந்தது. அதில் இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அந்த கேஸை ஸ்பெஷலாக புதுக்கோட்டைக்கு மாற்றுறாங்க. கவர்மெண்ட்லேயே ஒன்றும் கேட்கல, அவரே சொல்லிட்டார் நாமே விட்டோன்னு. அதாவது ரொம்ப ஃபேராக இருந்திருக்கார் விஎல் எத்ராஜ். வேறு யாராக இருந்தாலும் அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியுமாங்கிறது வேறு. அவர்கிட்ட அவர் மேலே 2-3 சாட்சிங்க இருக்காங்க, அதெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லைன்ட்டார். அவர் அதாவது பேசுகிறது ஓவர் கேர் பண்ணது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருப்பாங்கன்னு வச்சுங்க. நான் சரியான சாட்சிங்களே இல்லைன்ட்டாரான். அவ்வளோ விட்டுட்டாங்க. அதில் வெளியே அதில் அந்த கேஸும் இந்த பயஸ் கேஸும் அவருடைய கடைசி காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். 40ஸ்லேயும் 50s 90s தனிப்பட்ட வாழ்க்கை தான், லைஃப் ஸ்டைல் தனி, தனக்கு வேணும். நானும் நிறைய பேர் அப்படி விசாரித்து பார்த்துருக்கேன் அந்த காலத்து மலைகளெல்லாம். எங்கள் சீனியர்லாம் அவர் யார்ட்டான அவசியம் வச்சுக்க மாட்டார். சம்பாதிப்பார், நல்லா சம்பாரிச்சுட்டு தானே தனக்குள்ளார தான் இருப்பார். ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருப்பான், நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அந்த ஃபுல் சூட்லாம் போட்டுட்டு கோர்ட்டில் என்ன ட்ரெஸ் ஒன்று ஜட்ஜுங்கிட்ட எக்காரணத்தை கொண்டு மோதினது கிடையாது. பேசியே சரி கட்டிட்டு வரோம்.
அந்த கட்டெல்லாம் எப்போ படிக்கிறாரு, என்ன இடத்துக்கு படித்தாருன்னு யாருக்கும் தெரியாதுன்னுவாங்க. அப்படின்னு அந்த காலத்து ஜூனியர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 30 வருஷத்துக்கு மேலே சம்பாரிச்சு அந்த சம்பாதித்த பூராத்தையும் அந்த காலேஜுக்கு போயிட்டாங்க. அது மாதிரி பெண் கல்விக்கு ஒரு சரித்திரத்தை மாற்றி அமைச்ச ஆள் வந்து சென்னை மாநகரத்தில் ஒரு லேடி சிவசாமி ஸ்கூல்னு அதுக்கு பேர். 1885 என்ரோல்மெண்ட் ஆன வக்கீல். அப்புறம் 1907 அட்வொகேஷனில் இருந்திருக்கார், தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞராக இருந்திருக்கார். அப்புறம் 1912 மெம்பர் ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருந்திருக்காரு. கவர்னர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு உண்டு, இந்த நாட்டை ஆள்றதுக்குன்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கவர்னர் போட்டு நான் விலகிறேன், அதில் மெம்பராக இருந்திருக்காரு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.